அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் தொகுப்பு ஊதியம் அடிப்படையில் பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியத்தை 15,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை டிபிஐ வளாகத்தில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள கௌரவ விரிவுரையாளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை எமது செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், ஊதிய உயர்வு தொடர்பான முதலமைச்சர் அறிவிப்பு குறித்து கௌரவ விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்க? அவர்களோட உண்ணாவிரதத்தை திரும்ப பெற வாய்ப்புள்ளதா? இது பற்றி சொல்லுங்க. மாநிலம் முழுவதும் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் 3,500 கௌரவ விரிவுரையாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் தங்களுடைய ஊதியத்தை 10,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று முன்தினத்திலிருந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று சட்டசபையில் அவர்கள் கௌரவ விரிவுரைகளின் சம்பளத்தை 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தியதை கேள்விப்பட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து தற்போது அவர்களிடம் கருத்து கேட்கலாம். ஒரு அருணகிரி பக்கத்தில் இருக்கிற அவரிடம் தற்போதைய நிலை என்ன கேட்கலாம். சார் சொல்லுங்க, இப்ப நீங்க முதல்வரை அறிவிப்பை அடுத்து உங்களுடைய நிலை என்ன? நீங்க போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய இந்த அறிவிப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு தற்காலிக மனநிறைவை ஏற்படுத்தி தருகின்றது. அதே சமயத்தில் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக திரும்ப பெற்றுக் கொள்கின்றோம். இந்த ஊதியம் ஒரு சிறு துளி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் கேட்டது 25,000 ரூபாய், ஆனால் கிடைத்தது எங்களுக்கு 15,000 ரூபாய். ஆகவே இந்த போராட்டம் நாங்கள் திரும்ப பெறுவதாக ஒட்டுமொத்த நபர்களும் ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கின்றோம். மேடம், உங்களுடைய நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க? நீங்க அதை பத்தி சொல்லுங்க. நாங்க கேட்டது 25,000 12 மாத சம்பளம். ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 15,000 ஒரு சிறு துளியானாலும் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாங்க எங்க மாணவர்கள் பாதிக்கப்படுவதனால் நாங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். அதனால இதோட எங்க போராட்டத்தை நாங்க தற்காலிகமா நாங்க நிறுத்திக் கொள்கிறோம். அம்மா இதை அறிவிப்பு செய்த முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செயலர் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இல்லை என்றால் இது சாத்தியம் இல்லை என்பது எங்களுக்கு மிகவும் தெரியும். முக்கியமாக இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இல்லைன்னா இது எங்களுக்கு சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி அரசியல் பிரமுகர் அவர்களுக்கும், எங்களை சந்தித்து பேசிய அரசியல் பிரமுகர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். ஏனென்றால் அவர்களால் மட்டுமே இதை கொண்டு சேர்க்க முடியும். அதனால் அவர்கள் கொண்டு சேர்த்ததனால் தான் இந்த வெற்றியினை நாங்கள் அடைய முடிந்தது. ஊடகங்கள் மூலமாகத்தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைத்தது என்பதை நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக நம்புகிறோம். ரொம்ப நன்றி. அதாவது இந்த கடந்த 10 நாள் போராட்டத்தால் கல்லூரி மாணவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாளையே அவர்கள் பணிக்கு திரும்புவதாகவும் அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி விடுபட்ட பாடங்களை விரைந்து முடிப்பது என்றும் அவர்கள் முடிவு செய்துள்ளனர்.